தாறுமாறு தக்காளி சோறுன்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம சாப்பிட்ருப்போமான்னு பார்த்தா சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம அம்மா கையில் செஞ்ச தக்காளி சோறு மாதிரியே இருக்கும். தக்காளியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட மாறாமல், எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் சூப்பர் டேஸ்ட்டான தக்காளி சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல்லு பூண்டு, 5 காஷ்மீரி மிளகாய் நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா குக்கரில் பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மசாலாவையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேவர் போகட்டும். வாசனை. அதோடு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன் நான். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 1 ஹவர் ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லாவே கலக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். அதோட கொத்தமல்லி தழையை தூவி 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தாறுமாறு தக்காளி சோறு ரெடி ஆகிடுச்சு.